கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே நாம் அவரை பாடி ஆராதித்து துதிக்கும்படி வந்திருக்கிறோம். இப்போது நாம் தேவ சமூகத்திலே சில பாடல்களை பாடுவதற்கு முன்பாக, ஆராதிப்பதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளையிலே நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனை இந்த துவக்கம் முதல் முடிவு வரையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை எங்களோடு கூட இருந்து வழிநடத்துவதனாக தகப்பனே, நாங்கள் பாடுகிற பாடல்கள், உங்களை ஆராதிக்கிற ஆராதனை, கேட்கிற உடைய வேத சத்தியங்கள் எங்களை முற்றிலுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ எங்களோடு இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசனத்தினால் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை இந்த துவக்கம் முடிவரையும் நாங்கள் ஒரே மனதோடு கூட ஆண்டவரே, ஒரே மனதோடு உண்மை பாடவும், ஆண்டவரே, ஒரே மனதோடு உண்மை துதித்து ஆராதித்து சத்தத்தை கேட்டு உமக்குள்ளாய் பலப்படுத்தப்பட உதவி செய்கிறாங்க. இந்த ஆராதனை வேலை முழுவதையும் உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ ஒருவரை எங்களை ஆளுகை செய்து அற்புதமாய் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்பொழுது நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் போன்றவர்கள் நாங்கள் இடைவிடாமல் ஆராதித்த எங்கள் கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற வார்த்தைப்படி இந்த நாளிலேயும் ஆண்டவர் நம்மை பல சூழ்நிலைகளிலிருந்து பாதுகாத்து தப்புவித்து நடத்தியிருக்கிறார். சிங்க தெவிலே தானியேலை கர்த்தர் பாதுகாத்தார். சூளையிலே, அக்கினி சூளையிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தர் பாதுகாத்தார். ஆகவே இந்த நாட்களில் கர்த்தரை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். இன்னும் பாதுகாப்பதற்கு அவர் வல்லமை தேவனாக இருக்கிறார். ஆகவே தெரிந்த ஒரு பாடலை பாடப்போகிறோம். சிங்கக்கவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு இருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியான் என்னை அவர் நினைத்தார். சிங்கக்கவியோ சூழை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எல்லாம் அவருடைய சமூகத்தில் அவர் ஒருவரே என்னை காப்பவர், அவர் ஒருவரே என்னை காண்பவர் என்று சொல்லி உள்ள காலத்திலிருந்து அவருக்குரிய துணியை, அவருக்குரிய கணத்தை, அவருக்குரிய மகிமையை செலுத்தி
அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென் ஆமென். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியா இருந்தாலும் சூளை நெருப்பா இருந்தாலும் கர்த்தர் நம்மை காக்கிறவர். மாத்திரமல்ல, எல்லா சூழ்நிலைகளையும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை காத்து தப்பப்படுகிறவர். அவ்விதமாய் தானியேலையும் சாத்ராக் மேஷாக் நேகோ பாதுகாத்தது போல நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட பாட போகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்காக ஒரு புதிய வாசலை திறக்க வேண்டும், ஒரு புதிய கதவை திறக்க வேண்டும். ஆகவே கர்த்தர் கதவை திறந்தால் அந்த கதவை ஒருவராலும் அடைக்க முடியாது. ஆகவே ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை கர்த்தர் நமக்காக திறப்பாராக. எல்லாரும் தெரிந்த பாடல், இயேசு கதவை திறந்தால் யாராலும் அடைக்க முடியவில்லை, இயேசு கதவை அடைத்தால் யாராலும் திறக்க முடியவில்லை. திறந்திடுவார், கதவை திறந்திடுவார், எனக்காய் கதவை திறந்திடுவார், அடைத்திடுவார், கதவை அடைத்திடுவார், எதிரியின் கதவை அடைத்திடுவார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வார்த்தைப்படி அவர் நமக்காக ஒரு புதிய கதவை திறக்க போகிறார். எல்லா விசுவாசத்தோடு கூட சத்துரு ஒரு வழியாய் வந்தார், 7 வழியாய் ஓடி போகக்கூடிய செய்கிறவர். துன்பங்கள் நீரிடும் வேலைகளில் அவர் கிருபையானவை தாங்கி நடத்த வந்தவராயிருக்கிறார். இயேசு கதவை திறந்தார், யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தார், யாராலும் திறக்க முடியவில்லை. இயேசு கதவை திறந்தார், யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தார், யாராலும் திறக்க முடியவில்லை. திறந்திடுவார், கதவை திறந்திடுவார், எனக்காய் கதவை திறந்திடுவார். அடைத்திடுவார், கதவை அடைத்திடுவார், எதிரியின் கதவை அடைத்திடுவார். திறந்திடுவார், கதவை திறந்திடுவார், எனக்காய் கதவை திறந்திடுவார். அடைத்திடுவார், கதவை அடைத்திடுவார், எதிரியின் கதவை அடைத்திடுவார். சற்று ஒரு வழியாய் வந்தார், 7 வழியாய் ஓடி போவார். துன்பங்கள் நேரிடும் வேளைகளில் அவர் கிருபையால் என்னை தாங்கிடுவார். சற்று ஒரு வழியாய் வந்தார், 7 வழியாய் ஓடி போவார். துன்பங்கள் நேரிடும் வேளைகளில் அவர் கிருபையால் என்னை தாங்கிடுவார். இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், யாராலும் ஏற்க முடியவில்லை. இயேசு விடுதலை தந்தார், யாராலும் தடுக்க முடியவில்லை. இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், யாராலும் ஏற்க முடியவில்லை. இயேசு விடுதலை தந்தார், யாராலும் தடுக்க முடியவில்லை. திறந்திடுவார், கதவை திறந்திடுவார், எனக்காய் கதவை திறந்திடுவார். அடைத்திடுவார்,
அடைத்து நமக்காக ஒரு புதிய வாசலை, ஒரு புதிய கதவை திறப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த கொரோனா காலத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வழியை திறக்க வேண்டும், ஒரு புதிய கதவை திறக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த நாட்களில் கர்த்தரை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறீர், ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வருகிறீர். ஆண்டவரே, இனி வருகிற நாட்களில் எங்களுக்கு ஒரு புதிய வாசல் திறக்க வேண்டும், ஒரு புதிய கதவு திறக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாருடைய சமூகத்தில் தகப்பனை எங்களுக்காக ஒரு கதவை திறப்பீராக, எங்களுக்காக ஒரு கதவை திறப்பீராக என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்காக ஒரு கதவை திறப்பீராக, ஒரு ஆசீர்வாதத்தின் கதவை கர்த்தர் எங்களுக்காக திறப்பீராக என்று சொல்லி எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் பிரசன்னத்தின் முன்பாக உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கென்று செலுத்தக்கூடிய மகிமையை, உமக்குரிய மகிமையை உமக்கு செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம், உமக்குரிய ஆராதனையை உமக்கு செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாரும் அர்ப்பணித்தவர்களாக ஆண்டவரே நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும் ஆண்டவரே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கு, மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கு, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் என்று சொல்லி இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். உமக்குரிய கணத்தை உமக்கு செலுத்த வந்திருக்கிறோம், உமக்குரிய மகிமையை, உமக்குரிய ஆண்டவரே துதிக்கிறோம், துதியை உமக்கு செலுத்த வந்திருக்கிறோம். ஐயா எல்லா சமூகத்தில் ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தவர்களாக, உருவனப்பட்டவர்களாக ஆராதித்து நாமத்தை மேம்படுத்த
காத்து இதுவரை நடத்திருக்கிறார். இந்த ஆராதனைகளிலே பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னம் நிறைவாய் இறங்கி வரும்படிக்காக எல்லா பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாக அவரை ஆராதிக்க கூடியிருக்கிறோம். நம்ம எல்லாருடைய பிரசன்னத்தை முன்பாக நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்தவர்களாக அவரை தொடர்ந்து ஆராதித்து நாங்கள் பயன்படுத்த போகிறோம். வாரந்தூயாவே உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் என்ற பாடலை பாடி கத்தரை நாம் ஆராதித்து நாம் பயன்படுத்துவோம். Hallelujah.
தேவன் தாம் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, தேவனுக்காக செய்த நற்காரியங்களை மறந்து விடுவதற்கும் அவர் அணிந்துள்ள தேவன் அல்ல. அன்பின் பிரயாசங்களை மறந்து விடுவதற்கு அணிந்துள்ள தேவன் அல்ல. அவர் ஒரு நாளுடைய கிரியைகளை மறக்கிறவர் அல்ல. அது மாத்திரம் நேசிக்கிற பிள்ளைகளாகி நமக்கு ஒரு நாள் தீமை செய்கிறவர் அல்ல. அவர் தம்மால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மைகளை மாத்திரம் செய்ய அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். நாட்களில் கர்த்தர் நடக்கிற ஒவ்வொரு வாரிகளிலேயும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் செய்து கொண்டு வருகிறார். அவர் நன்மைகளை செய்கிறவர், இன்னும் நன்மைகளை செய்ய அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கூட நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே சற்று நேரம் பாடலை பாடி உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கும்படியாக தந்த இந்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. நீர் எங்களுக்கு நன்மைகளை மாத்திரமே செய்கிறவர். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அன்பின் பிரயாசங்களை நீர் மறந்து விடுகிற தேவன் அல்ல. உமக்காக செய்த ஒவ்வொரு கிரியைகளையும் என் தேவன் ஞாபகத்திலே வைத்து மறக்காமல் அதற்கேற்ற பிரதிபலனை இதுவரைக்கும் கொடுத்து கொண்டு வருகிறேன். இன்னும் நீர் கொடுப்பதற்கு வல்லமில்ல தேவனாக இருக்கிறேன். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில இந்த தேசத்தை நாம் நினைக்கிறோம். ஆண்டவரே, தேசத்திலே காணப்படுகிற பலவிதமான இழப்புகள், பலவிதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், ஆண்டவரே, வைரஸின் பாதிப்புகள், இவைகளிலிருந்து முற்றிலுமாய் விடுதலை பெற்று நாங்கள் வெளியே வர எங்கள் தேசத்திற்கும் தேசத்தின் மக்களுக்கும் தன்னுடைய ஆவியானவர் கிரியை செய்யவே முடிச்சிருக்கிறோம். தேசத்தின் எல்லையை சுற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. நீரே தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். நீரே தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டும். நீரே தேசத்தை ஆளுகை செய்து நடத்த வேண்டும். ஆண்டவரே, வல்லமையுள்ள கரங்களை தாழ்த்துகிறோம். இப்போது வார்த்தைகளை கேட்க வேண்டும். வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். வல்லமையுள்ள கரத்திலே எங்களை அர்ப்பணித்து கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருவனப்பட்டு அவரை பாடவும் அவரை ஆராதிக்கவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் எல்லோரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிற அப்படின்னாலே அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தேவன் நமக்கு என்ன வார்த்தைகளை வைத்திருக்கிறார் என்று நாம் எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் உங்களுக்காக சொல்லும்படி சொன்ன ஒரு வார்த்தை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, உங்கள் குறைவுகள் நிறைவாகும். உங்கள் குறைவுகள் நிறைவாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்திலே பிறந்து வாழ்கிற ஒருவருடைய வாழ்க்கையிலும் குறைவில்லாமல் இருக்கவில்லை. குறைகள் இருக்கிறது. ஆனாலும் நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகும் என்று வேதம் நமக்கு சொல்கிற அப்படின்னாலே, நிறைவானவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவன் நிறைவானவர் நமக்குள் வரும்போது எல்லா குறைகளையும் நம்முடைய ஆண்டவர் நிறைவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எதை குறித்தெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில குறையாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் எல்லாம் கர்த்தர் உங்களை நிறைவாக நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிற போது, சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் நீக்கி நிறைவாக்குகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு ஒரு நிறைவான, ஒரு பரிபூர்ணமான ஒரு நன்மைகளை, ஆசீர்வாதங்களை
உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நிச்சயமாய் ஏற்ற காலம் வரும்போது உங்களுக்கு தருவேன் என்று இன்றைக்கு வாக்குப்படுகிறார். ஆகவே உங்கள் குறைவுகள் நிறைவாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். யாக்கோபின் நிருபம், எல்லாரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 4வது வசனத்தை நாம் இப்பொழுது வாசிப்போம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது. இந்த வசனம் ஆண்டவர் ரொம்ப அருமையாய் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் வேதத்துல. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் அப்படின்னா எந்த விஷயத்திலையுமே நாம் குறைவுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி என்று சொல்லப்படுகிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார் என்று சொன்னால், நாம் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும், சகலத்திலும் பூரணராய் இருக்க வேண்டும், சகலத்திலும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மிலே விரும்புகிறார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்கள் குறைவுகள் நிறைவாகும். ஆகவே இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இருப்பதற்கு கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்துக்கிற வார்த்தையின்படியே உங்கள் குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம், என்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், அல்லது பொருளாதாரத்தில் நான் குறைவுபட்டிருக்கிறேன், என்னுடைய சில ஆசீர்வாதங்களிலே நான் குறைவுபட்டிருக்கிறேன், சுகபலன் ஆரோக்கியத்திலே நான் குறைவுபட்டிருக்கிறேன், அல்லது ஞானத்திலே நான் குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாக இராதபடிக்கு என்று சொல்லியிருக்கிறார். ஒரு காரியத்திலையும் நாம் குறையில்லாதபடிக்கு நிறைவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதே யாக்கோபின் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது அங்கே விதமாய் சொல்லியிருக்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்திலே கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவங்க நிறைய காரியங்களே குறைவில் இருந்தாலும் இந்த இடத்துல யாக்கோபு ஆக்கியவன் சொல்லும் போது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார். இந்த உலகத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று முதலில் நம்மை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்மை ஒருபோதும் ஞானி என்று எண்ணக்கூடாது, ஞானியை போல பேசக்கூடாது. சாலமோன் ஆண்டுடைய சமூகத்தில் வந்தபோது சாலமோனை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளுன்னு சொன்னார். விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று சொன்ன போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ஜனங்களை ஆளக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை. அவனுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்டார். இந்த ஜனங்களை ஆளக்கூடிய ஞானம் எனக்கு இல்லை, ஆகவே நீ எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தாருமாண்டவரே என்று கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கேட்டான். கேட்டபோது வேதம் சொல்கிறது, அவன் கேட்டதையும் கொடுத்தார், கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அவன் ஒன்றிலும் குறைவில்லாமல் எல்லாவற்றிலையும் நிறைவுள்ளவனாய் காணப்பட்டான். அந்த நிறைவை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் ஒன்றிலும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், அல்லது ஆவிக்குரிய காரியங்களே குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், அல்லது ஆசீர்வாதங்களிலே குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டாலும், சுகபலன் ஆரோக்கியம் காரியங்களிலே நீங்கள் ஒருவேளை குறைவுள்ளவர்களாய் காணப்பட்டாலும், அவர்களை கேட்கிற போது அவர் சம்பூர்ணமாய் கொடுப்பதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். சரி, இங்கே ஆண்டவர் நமக்கு குறைவை நிறைவாக்குவார் என்று சொல்லி நாம் கேட்டோம். ஆனால் ஒரு வசனத்தை வாசிக்கிற போது ரூத்தின் புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானால்,
நான் நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார்னு நகோமி சொல்றாங்க. ஆண்டவர் நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்கிறது, உங்கள் குறைகளை நீக்குவார் என்று சொல்லுகிறது. ஆனால் நகோமி சொல்லும்போது கர்த்தர் நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்று நகோமி சொல்கிறார். இது நகோமி பெத்லேகேமில் இருக்கிற வரைக்கும் அவள் நிறைவுள்ளவளாய் தான் இருந்தாள். ஆனால் என்றைக்கு மோவாபுக்கு போனாலோ அன்றைக்கே அவள் குறைவுபட தொடங்கிவிட்டாள். அவள் சொல்லும்போது கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் என்று சொல்கிறார். கர்த்தர் ஒரு நாளும் யாரையும் வெறுமையாக்குகிறவர் அல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் ஒருவரையும் குறைவுபடுத்துகிறவரும் அல்ல. குறைவில் இருக்கிறவர்களை பூரணப்படுத்தவும் குறைவில் இருக்கிறவர்களை நிறைவாக்கவும் தான் விரும்புவாரே தவிர ஒரு நாளும் அவர் குறைவிலிருந்து நிறைவாக்குவதற்கு, நிறைவு கொடுப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே வாசித்த வசனத்தின்படி நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி கர்த்தர் கூறுகிறார். இந்த ஆராதனை வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா, ஆண்டவரே நீங்கள் எங்களை ஒன்றிலும் குறைவில்லாமல் நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கேட்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வேதத்திலே சாரிபாத்தூர் உதவியை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்கிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று சொல்கிறார். இது சாரிபாத்தூர் விதவை 12ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கிற போது அவள் சொல்கிறாள், கொஞ்சம் மாவும் உருப்படி மாவும் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது, நானும் என் மகனும் சுட்டு சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம், அதற்காக 2 விறகுகளை பொறுக்குகிறோம் என்று அந்த சாரிபாத்தூர் விதவை சொல்கிறார். குறைவுபட்டு விட்டார். ஆகார குறைவு, பஞ்சத்து நிமித்தம் ஆகார குறைவு காணப்பட்ட போது நாங்கள் இருக்கிற இந்த ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு சாக போகிறோம் என்று தான் நினைத்தார், குறைவுபட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, ஊழியக்காரன் என்ன சொன்னாரோ அதன்படியே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவருடைய குறைவை கர்த்தர் நிறைவாக்கினார். இந்த எலியா என்ன சொன்னாரு? 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அதாவது பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் என்ன குறையல, மாவு குறையல. ஆண்டவர் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இந்த சாரிபாத்தூர் விதவையின் வாழ்க்கையில இருந்த குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் சாக வேண்டும் என்று நினைத்தார், அவ்வளவுதான் வாழ்க்கை முடிந்து போனது. ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, ஊழியக்காரன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அன்றைக்கு நிறைவேற்றினதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கும் அடியனை கொண்டு உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் குறைவுகள் நிறைவாகும், இந்த வார்த்தையின்படியே நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் வேத வசனத்தை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே சாரிபாத்தூர் விதவைக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை கூட புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்க முடியும். புதிய ஏற்பாட்டில் கானா ஒரு கல்யாணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்கே குறைவுபட்ட அந்த சூழ்நிலைகள் யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால் போதும்.
இந்த இடத்துல நாம் ஒரு முக்கியமான ஒரு வீட்டை பார்க்கிறோம், கல்யாண வீடு. இந்த கல்யாண வீட்டில் இப்பொழுது முக்கியமா திராட்சரசம் குறைந்து போய்விட்டது. ஜனங்கள் நிறைய வந்துட்டாங்க, ஆனால் திராட்சரசம் பற்றாக்குறையா இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த குறைவு நிறைவாகுமா என்கிற கேள்வி அந்த கல்யாண வீட்டுக்காரர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசுவும் சீஷரும் தாயாரும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்டிருந்த போது ஆண்டவர் இயேசு அந்த வீட்டுக்கு வந்ததினாலும் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்ததினாலும் அங்கே காணப்பட்ட குறைவுகளை ஆண்டவர் இயேசு நிறைவாக்கினார். துக்கமாய் இருக்கப்பட வேண்டிய வீடு அன்றைக்கு சந்தோஷமாய் மாறினது. கலக்கத்தோடு இருந்த வீடு அன்றைக்கு மகிழ்ச்சியாக மாறினது. அதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் இயேசு அன்றைக்கு குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினார் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அதே யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விதமாக வேதம் சொல்கிறது, அந்த குறைவுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அந்த கானா ஒரு கல்யாண வீட்டிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. திராட்சரசம் குறைவுபட்டதே என்று சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு இருந்திருக்கலாம், ஒருவேளை வேதனையோடு இருந்திருக்கலாம், கவலையோடு இருந்திருக்கலாம். அந்த எல்லா சூழ்நிலைகளையும் அந்த குறைவுகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு நீக்கி அந்த குறைவுகளை நிறைவாக்கிறது போல நம்முடைய குறைவுகள் எப்படிப்பட்ட குறைவுகளாக இருந்தாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்குவதற்கு நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் நான் வாசிப்போமானால் புதிய ஏற்பாட்டில் 5 அப்பம் 2 மீன், 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. ஆனால் ஜனங்கள் புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர் இருக்கிறார்கள். குறைவாக இருக்கிறது, ஆகார குறைவு. யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் விதமாய் சொல்கிறது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பமும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம், இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இங்க பாருங்க, அந்திரேயா சொல்றான், இந்த ஜனங்களுக்கு எம்மாத்திரம். அது மாத்திரமல்ல, பிடிப்பு சொல்றான் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, இது போதாதே என்று சொல்கிறான். பற்றாக்குறை. ஒரு 5 அப்பம், அது சின்ன பையன் தான் இருக்குது. வார்கோதுமை அப்பம் 5 இருக்குது, மீன் 2 தான் இருக்குது. இந்த பிடிப்பும் அந்திரேயாவும் சொல்றாங்க, இது எம்மாத்திரம், எவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களே, இது எப்படி போதும், இது போதாதே என்று சொல்லி அவர்கள் மாம்சீகமாக யோசிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தாம் என்ன செய்ய போறேன் என்று அவர் நன்றாக தெரியும். ஆகவே ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல என்ன செய்தார் என்று நமக்கு நன்றாக தெரியும். அந்த பையன் கையில் இருந்த அந்த 5 அப்பமும் 2 மீனும் இயேசுவின் கைக்கு வந்தது. இயேசுவின் கைக்கு வந்தபோது அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆசீர்வதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, 5000 புருஷர்கள் திருப்தியாய் சாப்பிட்டது மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கிற 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 12 கூடைகளை நிரப்பினார்கள். 12 கூடைகளை நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதாதே, இது எம்மாத்திரம், இது குறைவாக இருக்கிறதே, ஜனங்கள் அதிகமாக இருக்கிறார்களே, இது எப்படி பத்துன்னு சொல்லி பற்றாக்குறையை அவர் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ 12 கூடை அதாவது எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி 12 கூடையை நிரப்பக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் குறைவுகளை அங்கே வனாந்தரத்தில் நிறைவாக்கி 12 கூடைகளை நிரப்பினார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைவிடுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் குறைகள் எதுவாக இருந்தாலும் அந்த குறைகளை நீக்குவதற்கு நம்முடைய கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆபிரகாம் ஒன்றையும் குறைவா இல்லை, சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவர் ஒன்றிலும் குறை வைக்காம அவனை சகல காரியங்களையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உபாகமத்தில் வாசிக்கிற போது, நீ சகல ஜனங்களை பார்க்கிலும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை நீக்கி நாம் பூரணர்களாய் நிறைவுள்ளவர்களாய் மாறும்போது நாம் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். இன்னும் உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் வாசித்த வசனத்தின்படி ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் நம்மை கர்த்தர் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆபிரகாமை கர்த்தர் சகலத்திலும் ஆசீர்வதித்தது போலவே நம்மையும் சகலத்திலும் ஆசீர்வதிக்க, நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி நிறைவுள்ளவர்களாய் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சரி, இந்த குறைவுகளுடைய வாழ்க்கையில நிறைவாக வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அதை மட்டும் சுருக்கமாக சில குறிப்புகளை சொல்லி நான் முடித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிங்கள் யாக்கோபின் புஸ்தகம், ஏற்கனவே வாசித்த யாக்கோபின் நிருபத்தின் 1ஆம் அதிகாரத்தின் 5வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தின் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நம்முடைய குறைவு எப்போ நிறைவாகும் அப்படின்னா, பாயிண்ட் 1, தேவனிடத்தில் கேட்கும்போது அவரிடத்துல கேட்க வேண்டும். ஞானத்தை தேடி அங்கும் இங்கும் அலையப்பட, ஞானத்தை தேடி எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஞானத்தை தேடி இயேசுவிடம் வர வேண்டும். தேவனிடத்தில் கேட்கும்போது, இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. ஜூன் மாதம் 1st வீக்கில் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுடைய பிள்ளைங்கள் எல்லாம் எனக்கு ஞானம் இல்லையே, நான் எப்படி எழுத போறேன்னு தெரியலையே என்று பயந்து கொண்டிருப்பீர்களானால், இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனிடத்தில் கேளுங்க. அவரிடத்தில் கேட்கும்போது அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது எப்படி கேட்கணும் அப்படின்னா சொல்லுகிறது, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம் எப்படி கேட்கணும்னா, எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் ஒப்பாயிருக்கிறான். அப்ப ஆண்டோட கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் எப்படி கேட்கணுமா? சந்தேகப்படாமல். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 20வது 21வது வசனத்தை நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. அங்கே வாசித்து பார்க்கிற விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் என்று ஆபிரகாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சந்தேகப்படல, வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசப்படல. அவன் முழு நிச்சயமாய் நம்பி, வாக்குத்தத்தம் கொடுத்தவரை முழு நிச்சயமாய் நம்பி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று அங்கே வாசிக்கிறோம். அப்படினால் ஆபிரகாம் அவன் சந்தேகப்படாமல், அவிசுவாசப்படாமல், முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்பினபடினால அவனுடைய வாழ்க்கையில அவன் கேட்டுக்கொண்டது எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். அவன் சகலத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஒன்றிலும் குறையில்லை. ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் குறைவு இருந்தது, குழந்தை இல்லையே என்ற ஒரு குறைவு. அந்த குறைவையும் ஆண்டவர் நிறைவாக்கிவிட்டார். அப்படினால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில குறைவு நீங்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 34:9வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. இன்னொரு வாசிப்போம்.
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் இந்த வசனத்தின்படி அவருக்கு பயப்படும் போது நம்முடைய குறைவுகள் நீங்கும். என் ஆண்டவராகிய கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்க வேண்டும், பயபக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அப்படி செய்யும்போது அவர் நம்முடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்கு வல்லமில்லவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே ஆபிரகாமின் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஒரே நேசகுமாரனாகிய ஈசாக்கை பலி செலுத்தும்படி கொண்டு சென்று ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த போது அதற்கு பிற்பாடு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆதியாகமம் 22:12 அமிதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு அவன் பயந்து நடந்தபடினால அவன் சகலத்தையும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அவருடைய எல்லா குறைகளையும் ஆண்டவர் நீக்கி நிறைவை கட்டளையிட்டார். இரண்டாவது, நம் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது அவர் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். மூன்றாவது, அதே சங்கீதம் 34:10 வாசிப்போம். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மூன்றாவது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை தேடும்போது ஏசாயா 54:6 ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். மூன்றாவது, கர்த்தரை நாம் தேடும்போது, அவரை தேடும்போது நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்குவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆகவே கர்த்தரை தேடுவோமானால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானா நாம் கர்த்தரை தேட பழக வேண்டும், அவரை தேட பழக வேண்டும், அப்பொழுது குறைகள் நிறைவாக்கப்படும். நான்காவது ஒரு காரியத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆவது அதிகாரம் 27ஆவது வசனம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாட்சியடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான். தரித்திரன்னா ஏழை, கஷ்டப்பட்டவன். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நான்காவது, நம்ம கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யும் போது நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நீக்குவார். இந்த காலகட்டங்களில் அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்வோமானால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை கர்த்தர் நீக்குவார். கர்த்தர் என் குறைவை நீக்கவே இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற சில காரியங்கள் நாம் செய்யும் போது ஆண்டவர் உடனடியாக அவருடைய கிரியைகளை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கடைசியாக 5வது ஒரு காரியத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 13ஆவது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். 5வது நிறைவானது. அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுசும் வீட்டிலே படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவானது என்னன்னா அன்பு தான். நம்முடைய வாழ்க்கையில நிறைவான அன்பு காணப்பட்டு விட்டால், அன்பு குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வேத பகுதியில். நிறைவானது வரும்போது எல்லா குறைகளும் நம்மை விட்டு நீங்கி போய்விடும். நிறைவை நம்முடைய வாழ்க்கையில கற்றுவிட்டிருப்பார். ஆகவே 5 காரியங்களை பார்த்தோம். தேவன் என் குறைவுகளை நீக்க வேண்டுமானால் 1, தேவனிடத்தில் கேட்க வேண்டும். 2, அவருக்கு பயந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். 3வது, கர்த்தரை நாம் தேட வேண்டும். 4வது, தரித்திரருக்கு நாம்
கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். 5வது, நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நான் முடிக்க போகிறேன். வாசியுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பைபிளை பார்த்து எல்லாரும் சேர்ந்து உங்கள் அப்படின்ற இடத்துல எங்கள்னு போட்டு நம்ம விசுவாச அறிக்கையோடு சொல்ல வேண்டும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இன்றைக்கு இந்த வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கை செய்திருக்கிறோம். விசுவாசத்தோடு அறிக்கை செய்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி எங்கள் உங்கள் குறைவுகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆகவே இதனால ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே உங்கள் குறைவுகள் நிறைவாகும். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். நிச்சயமா ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு கொடுத்த வார்த்தையின்படி நான் எதிலெல்லாம் குறைவு ஏற்பட்டிருக்கிறேனோ அல்லது எதிலெல்லாம் நான் பற்றாக்குறையாக இருக்கிறேன் என்று சொல்லி உணர்கிறீர்களோ அந்த காரியத்திலெல்லாம் ஆண்டவர் என் குறையை நீக்கி நிறைவாக்குவார் என்ற அந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும்போது நிச்சயமாக உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவதற்கு அவர் வல்லமையாக இருக்கிறார். எல்லார் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த நாளில் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லார் வாய்களை திறந்து நேர கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உடைய ஆண்டவர் நல்லவர், ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் போதுமானவர். நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் அவர் ஒருவரே நிறைவாக்குகிறார். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். உங்கள் குறைவுகள் நிறைவாகும். குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவேன். வாதையெல்லாம் மறைந்திடுவேன். வாதையெல்லாம் நெய்யாய் விசுவாசமான விசுவாசத்தோடு கூட குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. குறைகளெல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே. இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுவே. வாதையெல்லாம் மறைந்து போகுமே. வாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்து போகுமே. வாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே
நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லார் கண்களையும் மூடி, தகப்பனே, நான் எந்தெந்த காரியத்திலெல்லாம் குறைவுள்ளவனாய் இருக்கிறேனோ அதை குறித்து பல வாரங்களாக, மாதங்களாக, வருஷங்களாக வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு, கவலைப்பட்ட நாட்கள் உண்டு, கண்ணீர் வெடித்த நாட்கள் உண்டு. கண்ணீர் வெடித்த உன்னை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கண்ணீரோடே விதைக்கிற நீ கெம்பீரத்தோடே அறுவடை பெறுவாய். கண்ணீரோடே விதைத்திருக்கிற நீ கெம்பீரத்தோடே அறுப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாழ்க்கையில இப்படிப்பட்ட குறைவு இருக்கிறதே, என்றைக்கு இது நிறைவாக போகிறது என்று சொல்லி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்த அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த குறைவு என்று எதை நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த குறைவை கர்த்தர் நீக்கி இன்றைக்கு நிறைவாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் எவ்வளவும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு அவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாய் அவர் உங்கள் குறைவை நீக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகிறது. நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிந்து போகிறது. எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய சமூகத்தில் மீண்டும் அர்ப்பணித்து தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இந்த நாளிலும் நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். நாங்கள் தொழுது கொள்கிற ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிறார். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்கள் குறைகள் எல்லாம் நிறைவாகும்படி உங்களுடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக, உங்களுடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படி உங்களுடைய வல்லமையில கரம் உங்களுடைய பிள்ளைகள் மீது நீட்டப்படுவதாக, உங்களுடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடுவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் என்று ரூத்துக்கு சொன்னது போல இன்றைக்கு உனக்கு சொல்கிறேன், நிறைவான பலன். உன் குறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு நிறைவான பலனை கொடுப்பதற்கு நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நிச்சயமாய் காண்பார். இந்த நாளில் எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு உடைய சமூகத்தில் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் மனம் இறங்குவீராக. இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்வீராக. இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பின்படியே குறைவுகள் எல்லாவற்றையும் இன்றைக்கு கர்த்தர் நிறைவாக்குவீராக. பொருளாதார குறைவுகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆவிக்குரிய குறைவுகளை கர்த்தர் மாற்றுவீராக. சரீர குறைபாடுகளை என் தேவன் மாற்றுவீராக. ஆவியானவரே, எல்லா குறைகளும் இன்றைக்கு நிறைவாவதாக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, குறைவுகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா குறைவுகளும் நீங்கி போவதாக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாத என்ற வார்த்தைப்படி ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு உடைய பிள்ளைகள் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட உடைய நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகள், எடுக்கிற பிரயாசங்கள், போக்குவரத்துகள் எல்லாவற்றிலையும் உடைய கரம் கூடவே இருந்து அற்புதமாய் நடத்தட்டும். உடைய சமூகம் செல்லட்டும். நடக்க வேண்டிய வழியை காட்டும். உடைய பிள்ளைகள் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவீராக. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை விளக்குவீராக. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம்
அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.